மா பசிக்குமா இல்லையா? என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்றைக்கி வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நார்மல் அரிசியில் இல்லைங்க, வெள்ளை சோளத்தில் தான். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வந்து வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க, அரை கப் வந்து இட்லி அரிசி, 1/4 கப் போல் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம். அவ்வளோதாங்க. இது எல்லாமே நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இது நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதிலே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சதும் வந்து மாவு புளிக்க வைக்கணும். நம்ம இட்லி மாவுக்கு செய்வோம் இல்லையா, அதாவது ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தானே இட்லி ஊற்றுவோம். அது மாதிரி தான் இதுவுமே புளிக்க வச்சு தான் வந்து இது வந்து செய்யணும். நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். இதே நீங்கள் தோசையாக ஊற்றிக்கலாம், இல்லை இட்லியாக ஊற்றிக்கலாம், உங்கள் விஷ் தான். இன்றைக்கி நம்ம பணியாரம் செய்ய போகிறதுனால அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, உங்களுக்கு எந்த பருப்பு வந்து நல்லா பிடிக்குமோ அதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, மிளகு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 2 பொடியை நறுக்கலாம், 2 வெங்காயம். இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். நல்லா வந்து எப்படி சொல்கிறது, பொன்னிறமாக வறுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கினாலே போதும். வதக்கி அதை ஆற வச்சு இந்த மாவில் வந்து சேர்த்துக்கோங்க. பணியாரன்றதுனால கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வெங்காயத்தை மட்டுமே வச்சு பணியாரம் செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பணியார சட்டியில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். இது வந்து பிளட் சுகர் லெவலை வந்து ரொம்பவே கட்டுப்படுத்தி கொடுக்கும். இந்த கம்பு, சோளம், கேழ்வரகு இது எல்லாமே வந்து நல்லா கூழாவோ இல்லை எப்படியோ உங்களுக்கு இட்லி தோசை எப்படி வேணாலும் சாப்பிட்டாலும் பிளட் சுகர் லெவலை வந்து செம்மையாக கண்ட்ரோலில் கொண்டு வரும். வெள்ளை சோளத்தில் வந்து நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், புரோட்டீன், விட்டமின் பி அந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இது அட்லீஸ்ட் வாரத்தில் 2 to 3 days இது எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லியாகவும் சாப்பிட்லாம், தோசையாகவும் சாப்பிட்லாம். இது மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து கார சட்னி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், வெள்ளை சோள பணியாரம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.